தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், மீண்டும் தர்மம் வெல்லும். முதல்ல தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் வினோத். ரெண்டாவது படம் எனக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு மியூசிக் பண்ணேன். அது ஒரு வழி இல்லை, அது கொடுத்து தான் ஆகணும். அவர் ப்ரொடியூசர் அதுக்கு முன்னாடி போட்ட டீல் அது. நீங்கள் ப்ரொடியூசர் ஆனால் நல்ல மியூசிக் அப்படிங்கிற டீல். அதே மாதிரி விஜய்கிட்டையும் போட்ட டீல் இருக்குது. நீங்கள்லாம் எப்போ ஹீரோவாக நடிக்கிறீங்களோ அப்போ எனக்கு மியூசிக் சான்ஸ் தரணும். சிறப்பு தான் எல்லாருக்கிட்டுமே போட்டிருக்கு. ஆக்சுவலாக சிவாரம் ஒன்றும் தெரில, நிறைய படம் நடிச்சிட்டிங்க, எனக்கு மியூசிக் சான்ஸ் தரல. ஸோ வைரவ படம் கூட மியூசிக் பண்ணிட்டேன். இப்போ நிதின் சத்யா ப்ரொடியூஸ் பண்ணுறாரு ஃபியூச்சரில் ஒரு படம், அதுக்கு நான் தான் மியூசிக்கு. ஸோ இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க எனக்கு மியூசிக் சான்ஸ் தரேன். வேறு என்ன சொல்கிறது, டாக்டர் சார் ரொம்ப நல்லவர். போடுற ஃபஸ்ட்டு டீனே ஓகே பண்ணுறாரு, ஆல்டர்னேட்டே கேட்க மாட்டார். ஸோ ரொம்ப வசதியாக ஃபஸ்ட்டு டீனே ஓகே ஆகிடும். அப்புறம் இந்த இசை உணவுகளை பற்றி நான் சொல்லி ஆகணும். அது என்னென்னா அது ஒரு பெரிய கதை. அதை போன படம் இனமும் நடக்கிறதுக்கு நான் சும்மா விளையாட்டா சொன்னேன், இந்த படத்தில் எனக்கு ஒரு பட்டப்பேர் வைக்கலாமே சும்மா ஜாலியாக அப்படின்னு. என்ன வைக்கலாம் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இசை புகழ் ஏஆர் ரஹ்மான், தேனிசை தென்றல் தேவா அப்படின்லாம் இருக்குது. எல்லாம் வெதராக இருக்குது, புகழ் தென்றல் காற்று அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நான் ஒரு இசை சுனாமி பிரேம்ஜி அப்படி வைக்கலான்னு. ஏங்க நீங்களும் உங்களை காமெடி பண்ணுறீங்க, அதெல்லாம் வேணாம். உங்களுக்கு நீங்கள் நல்ல மியூசிக் போடுறீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு நாயை வச்சு தரேன்னு சொல்லிட்டு அவர் தான் இசை உள்ளவன்னு வச்சார். பட் இப்போ அடுத்த படத்துக்கு இசை சித்தர் மாற்றிடலாம் நம்ம, அதுவுமே நல்லா இருக்கு. இசை உலகம், இசை வேற லெவல், இசை சித்தர் இந்த மாதிரி படத்துக்கு கூட மாற்றிக்கிட்டே போகலாம், பிரச்சனை இல்லை. வேற என்ன சொல்றது, அடுத்த படம் ஸ்டேட் எக்ஸன் போயிட்டு இருக்கு, கூட ஒரு கம்போசிங் உட்காந்துடலாம், எப்படியே கனெக்ட் பண்ணிக்கிறது இதெல்லாம். அது ஒரு தேங்க்ஸ் என்னோட இசை குரு யுவன் சங்கர் ராஜா. அதாவது யுவன் சங்கர் ராஜாவோட ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து நான் யுவன் சங்கர் ராஜாவோட அசிஸ்டன்ட்டு, இன்னும் அவரோட தான் இருக்கேன் அசிஸ்டண்ட்டு. அப்பப்போ எனக்கு தனியாக படம் வரும்போது நான் போய் மற்ற படத்தில் ஒர்க் பண்ணுவேன். அதுக்கு சின்ன பார்ட்டியில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நான் இப்போ மியூசிக் பண்ணுற கீபோர்டு கம்ப்யூட்டர் எல்லாமே எனக்கு யுவன் சங்கர் ராஜா கிஃப்ட் பண்ணது. அதில் தான் நான் இப்போ டூன் கம்போஸ் பண்ணுறேன். ஸோ அவரோட நல்ல மனசோட கொடுத்து, ஏன்னா நான் இன்னும் பிசி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பிசின்னு ஒரு கம்ப்யூட்டர் அந்த காலத்தில் இருந்தது தெரியல, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அதெல்லாம் இல்லை, அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ மங்காத்த ஒரு இருக்கிற போது போய் உட்காரும்போது செட்டப்லாம் செட் பண்ணும்போது ஈவன் பார்த்துட்டு இன்னும் ஆப்பிள் வரலையா, ஆப்பிள் மேக் ஐமேக் அதெல்லாம் வரலையா, இல்லை அதெல்லாம் ரொம்ப செலவாகும், இப்போ இப்போதைக்கு எங்கிட்ட காசு இல்லை அப்படின்னு நானும் கிஃப்ட் பண்ணுறேன் சொல்லிட்டு உடனே அடுத்த நாளே எனக்கு அந்த கிஃப்ட் வந்தது. இன்னும் அதை தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ புது மேக் ஒன்று வந்திருக்கு, அதுவும் பார்த்து பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ மேக் டவர் ஒன்று பிளாக் கலரில் பார்த்தேன், அந்த வித் ஆல் ஆடியோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போட்டு கொடுத்த நானும் நான் வருது நல்லா டீன் போட்டேன்னு சொல்லுவீங்கல்ல, எங்கேன்னு சுட்டேன் எல்லாருக்குமே என்ன தெரியும். நான் எப்போ எங்கேன்னு சொல்லுவாங்கன்னு எங்கள் பெரியப்பா கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன், வேறு யாருக்கிட்டே சொல்லுவாங்கல்ல. ஏன்னா அது எங்களோட சொத்து, எங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு, யாருக்கும் இல்லை. அதாவது ஆக்சுவலாக போன வருஷம் பெரியப்பா பர்த்டே போது நாங்கள் இந்த கிரீன் பார்க்கில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அப்போ ஆளுக்கு போயிட்டு ஒரு கேள்வி கேட்கலாம் பெரியப்பா பர்த்டே அன்னைக்கு. அப்போ கார்த்திக் ராஜ் என்ன பண்ணிட்டாரு, பிரேம் கேட்கணும், பிரேம் என்னென்ன பிடிச்சி இழுத்து விட்டாரு. அதை நான் பெரியப்பாட்ட கேட்டேன், இந்த மாதிரி நீங்கள் அந்த காலத்தில் நிறைய படம் டெய்லி 10 படம் கம்போசிங்லாம் பண்ணி ஆடியோ கேசட்டில் டியூன்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பீங்க, அதெல்லாம் ப்ரெஷர் ஸ்டுடியோவில் எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த ரிசெப்ட் ஆன டியூன்ஸ்லாம் அதெல்லாம் நான் எடுத்து நானே ஒரு பெரிய மியூசிக் ரைட்டர் ஆகிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே பெரியப்பா அப்போ நீ இப்போ என்ன நீ காப்பி அடிக்கிறது இல்லை அப்படின்னாரு. இல்லை நான் உங்களை காப்பி அடிச்சு தான் மியூசிக்கே பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நீ மட்டும்தான் என்னை காப்பி அடிக்கிறேன். இல்லை எல்லா மியூசிக் ரைட்டரும் காப்பி அடிக்கிறாங்க, மற்றவங்க வெளியில் சொல்கிறதில்ல, நான் வெளியில் சொல்லுவேன், அவ்வளோதான். ஓகே சரி, இப்போ புதுசாக இன்னும் டியூன் காப்பி அடிச்சு போட்டிருக்க பாடு அப்படின்னாரு. அப்போ தான் இப்போ நீங்கள் பார்த்த பாட்டு பாடி காமிச்சேன். அப்படி வரும். இது நான் உங்கள் டீம்லாம் காப்பி அடித்தேன், ஆனால் உங்களுக்கே தெரியாது எதுவும் நான் சுட்டேன்னு அப்படி சொல்லிட்டு ஒரிஜினலில் பாடி காமிச்சேன். பட் நான் ஒரிஜினல் இப்போ நான் பாடி காமிக்க மாட்டேன். இந்த பாட்டு ரிலீஸ் நிறைய ரிலீஸ் வந்துட்டு நீங்கள் முடிச்சா கண்டுபிடிச்சுவாங்க. நான் ஒரிஜினல் இப்போ பெரிய கிட்ட மட்டும் சொன்னேன். அப்புறம் அப்படியே சூப்பர் ஒரு தெரிய பாட்டு அடித்தா முடிச்சா கண்டுபிடிச்சுவாங்க மியூசிக் நாலேஜ் இருந்தால். ஸோ அந்த மாதிரி பெரிய சொல்லி சுடுற சாங் தான் அவர்கிட்ட தான் எடுக்கிறது.
போன படம் இளமையில் இருக்கிற மாதிரி போஸ்டர் டிசைன் பண்ணி என்னோட சிங்கிள் ரிலீஸ்க்கு மனோன்னு ஒரு சாங் சிங்கிள் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ வந்து என்னாச்சு, டேரக்டர் வந்து கம்போசர் மாதிரி வந்து நல்ல உங்கள் பெரிய மாதிரி இசை மாதிரி டீம் போடுங்க அப்படின்னாரு. அவர் மாதிரி டீம்லாம் போட முடியாது, அவர் மாதிரி வேணால் ட்ரெஸ் வேணால் போட்டு ஃபோட்டோக்கு போஸ்டர்லாம் சொல்லிட்டு அவர் மாதிரி ஒயிட் ஜிப்பாக போட்டு அந்த கழுத்தில் ருத்ராட்ச மாலை நெத்தியில் குறி வச்சுருப்பாரு. ஹார்மோனி பெட்டி, ஏன்னா இப்போ வந்து மியூசிக் ஹார்மோனி பெட்டியோட இல்லை, எல்லாரும் கீபோர்டு கிட்டாரோட தான் இருப்பாங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஷூட் மாதிரி அப்படி தான் எடுத்தேன். அது யோசிக்கிற மாதிரி இப்படி பார்த்தா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி அந்த ப்ரீ பாஸ்டில் அந்த வெள்ளை ஜிப்பால தான் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து அதை என்ன பண்ணிட்டாங்க, அந்த சிங்கிள் ரிலீஸ் மாதிரி எல்லா இடத்துலையும் விட்டுருந்தாங்க. அந்த பெரியப்பா வீட்டு வாசல்லையும் அவர் பேர் டெய்லி பேர் பிரசாத் ஸ்டுடியோ வாசல்லையும் விட்டுட்டாங்க. பெரிய பேச வேறு அவர் நான் எத்தனை உடனே தான் இருக்கா பேசு அவர் பார்த்துட்டாரு. அப்புறம் வந்து என்னாச்சு, சும்மா இவனை பார்த்துறான்னு வீட்டுக்கு போகும்போது கேட்டார், ஏன்டா எனக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டார். என்ன அப்படின்னு ஒன்றும் இல்லை இல்லை இது ஜிப்பாவோட இதில் பார்த்தேன், கழுத்தில் ஒரு யோசனை இல்லை, ஹார்மோனி போட்டு எந்த மாதிரி ஓட்டுறாரு இப்போ இந்த மாதிரி ஏன்டா எனக்கு என்ன பண்ணுறேன், இல்லை டைரக்டர்ன்ற மாதிரி டீம் போட சொன்னார். நான் சொன்னேன் அந்த மாதிரி டீம் போட முடியாது, அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு அது மாதிரி இப்போ நடந்துதான் இப்போ. ஸோ இல்லை சொல்லுறது. ஸோ நான் சுட்டேன் அங்கே என்ன சுடுவேன், வேறு மற்றபடி வேறு எங்கேயும் சுட மாட்டேன். யுவன் சங்கர் இதுலேருந்து சுடுவேன், ஏன்னா ஃபேமிலி இல்லை. ஸோ தேங்க்யூ யுவன், தேங்க்ஸ் சென்னை 22 டீம், எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் நைட்டு பார்ட்டியில் சந்திப்போம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இது ரொம்ப சந்தோஷமான ஒரு மொமெண்ட்டு. விஜய் ஹீரோ நடிக்கிற 2வது படம் சோலோவா அதே போல் நடிச்சிருக்காரு. ஆனால் வந்து 2வது படம் பிரேம்ஜி வச்சு மியூசிக் பண்ணுறாரு. ஸோ அது வந்து நிறைய பேர் கேட்டாங்க, நீயே பிரேம்ஜி வச்சு மியூசிக் பண்ணல, அப்போ விஜய் வந்து பண்ணுறாரு அப்படின்னு. ஆக்சுவலி நான் யுவன் பிரேம்ஜிக்குள்ளே ஒரு சின்ன ஒரு டீல் இருக்குது, ஒரு ஒப்பந்தம். அதாவது வந்து என் படத்தில் வந்து பிரேம்ஜி நடிக்கலைன்னா அந்த படத்துக்கு பிரேம்ஜி மியூசிக் பண்ணலாம், அவன் நடிச்சிட்டானா வந்து யுவன் தான் மியூசிக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன். ஸோ இந்த படம் நீங்கள் வந்து இல்லை எனக்கு நான் உன் படத்தில் நடிச்சிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து அதனால் அது டிஃபால்ட்டாக மாட்டிச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் த ஹோல் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். ராஜ்பாண்டி சார் வந்து என்னமே நடக்குதோ வந்து கலக்கியிருந்தாங்க. அது எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, நிறைய ரொம்ப அற்புதமான ஒரு ஃபிலிம், ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ஆமாம், அதில் வந்து சரண்யா மேடமோட ரோல் வந்து எங்கள் வீட்டில் தான் ஒரு அழுகை. அது சீக்வன்ஸ் அந்த சாங் முடிஞ்சோடவே நடக்கும். அது அவங்களுடைய ஒரு மர்டர், ஒரு டெத் சீன் மாதிரி ஒன்று இருக்கும். அவங்க அவ்வளோ நல்லா பாடுவாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்க நிஜமாக அவ்வளோ நல்லா பாடுவாங்க அந்த பாட்டு. இந்த படத்தில் அவங்களுக்கு பாட கொடுக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ பிரேம்ஜி நீ வந்து அந்த டூயட்டுக்கு அவங்கள யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலி அந்த டூயட் சாங்க்கு வந்து நீ அவங்க வாய்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும். இப்போ கூட இன்னும் கெட்டு போகல, இன்னொரு புது வேர்ஷன் பண்ணி நீ வந்து அவங்க வாய்ஸோட நீ ரிலீஸ் பண்ணலாம், மாற்றிடலாம் வாய்ஸ். சிருஷ்டிக்கு கரெக்டாக இருக்கும் வாய்ஸ், கரெக்டாக அவங்க கரெக்டாக அவங்களுக்கு அவங்க தான் லிப்பு, அவங்க கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் அவங்க வாய்ஸ், அவ்வளோ ஸ்வீட்டான வாய்ஸ். அவங்க ஹீரோன்னு ஓகேட்டாங்க. ஸோ அடுத்த வாரம் புது ஆடியோ லான்ச் மீண்டும் சிங்கிள் ட்ராக் லிஸ்ட் பண்ணுவோம். ஸோ த ஹோல் டீம். இந்த படம் வந்து ஏன்னா அதே டீம் தான், பிரவீன் இருக்காரு, எடிட்டர் பிரவீன் இருக்காங்க, ராஜ்பாண்டி சார், பிரேம் மியூசிக்கு, அப்புறம் வந்து நம்ம ரைட்டர்ஸு எல்லாமே வந்து அதே டீம் வந்து திரும்ப பண்ணிருக்காங்க. என்னமோ நடக்குது மாதிரியே இது சமுத்திரகனி சார்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ ஐ வாண்ட் டு விஷ் த ஹோல் டீம். அது வந்து இந்த படத்துடைய மிகப்பெரிய தயாரிப்பாளர் எங்களுடைய நண்பர் வினோதுக்கு சீக்கிரம் வினோத் சொன்னேன். ஸோ ஐ வாண்ட் டு விஷ் வினோத் ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ அவருடைய 2வது ஃபிலிம், ஏன்னா அவங்க நிறைய ஆல்பம்ஸ்லாம் பண்ணி தான் அவங்க வந்து உள்ளே வந்தாங்க, ஒரு ப்ரைவேட் ஆல்பம்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பிரேம் மியூசிக் பண்ணியிருக்கான். ஸோ அதுலேருந்து தான் வந்து பிரேம் வந்து ஆக்சுவலி செம்மையாக நடந்தது. இந்த படம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி அடுத்த படம் ஆரம்பிக்கிறதானே பிரேமே கமிட் பண்ணிட்டேன். அதனால தானே மியூசிக்கு அப்படியே சொல்லுது. ஸோ அப்படியே கமிட் ஆகிட்டு அப்படியே வந்துட்டேன். ஸோ அது எல்லாரும் அப்படி வராங்க. ஸோ எல்லாரும் ஃபிக்ஸ். அது வந்து அவங்க சொன்ன மாதிரி ஃபேமிலி. ராஜ்பாண்டி சாருக்கு வந்து என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஒன் ஆஃப் வெரி டேலண்டட் டைரக்டர்ஸ் இப்போ இருக்கிற டைரக்டர்ஸில். ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக இவங்க எல்லாருக்குமே அமையணும் அப்படின்னு சொல்லி எங்களோட சார்பாக சொல்லிக்கலாமா, எங்களோட சார்பாக அவங்கெல்லாம் பேசிட்டாங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடும். அதனால் வந்து
ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் சார்பாக சிவா மட்டும் பயங்கரமாக பேசினே இருப்பார். ஸோ தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். என்னை ரொம்ப பயமுறுத்தி மேலே கூப்பிட்டு எனக்கு பேச நினைச்சதெல்லாம் மறக்க வச்சிருவாங்க. அதாவது ராஜபாண்டியுடைய 2வது படத்துல நான் நடிச்சிருக்கேன்றதுல எனக்கு ரொம்ப 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 பெருமையா இருக்கு. எனக்கு என்ன இதுல ரொம்ப சந்தோஷம்னா, அதாவது ஒரு ஆர்டிஸ்டுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கும், ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை உடைச்சு வேற ஏதாவது செய்ய வைக்கலாமா அப்படின்னு நினைக்கிறதுக்கு கூட ஒரு டைரக்டர் தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு ஆர்டிஸ்டுக்கும் ஒரு டைரக்டருக்கும். அந்த மாதிரி எனக்கும் ராஜபாண்டிக்குள்ளேயும் இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெரிய பிளஸ்ஸிங் நான் நினைக்கிறேன். எப்பவுமே நான் பண்ணிட்டு இருக்கிற ரோல்ஸை மீறி ஒரு வித்தியாசமா என்னை பத்தி நினைச்சு இந்த படத்துல எனக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. எனக்கு அதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது பண்றதுக்கு நான் ரொம்ப பயந்துதான் பண்ணியிருக்கேன். ஆனா அது எப்படி வரும்னு படம் வெளியே வரும்போதுதான் தெரியும். அதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, சஸ்பென்ஸ். அதனால நான் பேச முடியாது அதை பத்தி. என்னன்னா இப்போ என்னமோ நடக்குதெல்லாம் பண்றது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா ரொம்ப ஜாலியா இருந்தது. முடி கலைஞ்சாலும் பரவாயில்ல, வேத்து கொட்டினாலும் பரவாயில்ல, மேக்கப் இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனா எனக்கு எல்லாருக்கும் நல்ல மேக்கப் போட்டு ட்ரெஸ் பண்ணி நடிக்க சொன்னா பிடிக்கும். எனக்கு அப்படி நடிக்க சொன்னாதான் பயம் வந்துடும். எனக்கு முடி கலைஞ்சா பரவாயில்ல, வேப்பா பரவாயில்லன்னா ஹாப்பியா நடிப்பேன். எனக்கு இந்த மாதிரி முடியெல்லாம் கலையக்கூடாது, டச்சப் பண்ணிக்கோங்க, வேர்க்குது இப்பெல்லாம் சொன்னா ரொம்ப பயந்து போய் பேச வேண்டிய டயலாகெல்லாம் மறந்து நடிக்கிறது கூட மறந்து போயிடும். அந்த மாதிரிதான் இந்த படம் நடிச்சிருக்கேன் நான். அதாவது ஒவ்வொரு ஷாட்லயும் மேக்கப் பார்த்துக்கோங்க, தலை சீவிக்கோங்க, இப்படிலாம் ரொம்ப பேம்பர் பண்ணி நடிக்க வச்சிருக்காங்க. ரொம்ப புதுமையான ஒரு அனுபவம் எனக்கு இந்த படம். எல்லா படங்கள்ல விட எல்லாத்துலயும் அப்படியே ஜாலியா நான் எப்படி இருக்கேன்னு கூட பார்க்காம நடிச்சிட்டு இருப்பேன். இதுல ரொம்ப பார்த்து நடிச்சிருக்கேன். ரொம்ப பயமுறுத்தி நடிக்க வச்சிருக்காங்க. ஆனா ரொம்ப சந்தோஷப்பட்டு, ரொம்ப என்ன சொல்றது, எனக்கு ஒரு ரோல் வித்தியாசமா கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்ட ஒரு கதாபாத்திரம். அதனால ராஜபாண்டிக்கு பெரிய தேங்க்ஸ். உங்களுக்கெல்லாம் அந்த ரோல் பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு அவர்கிட்ட ரொம்ப 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ஹாப்பினஸ் இந்த ரோல் பண்ணதுல. அது முதல்ல நான் சொல்லிக்கணும். அப்புறம் எனக்கு இந்த மாதிரி என்னமோ நடக்கிறதுலயே எனக்கு ரொம்ப நல்ல ஒரு நேம், நல்ல ஒரு கேரக்டர் கிடைச்சது. அண்ட் அந்த ப்ரொடியூசருடைய அடுத்த மூவிலையும் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதுலயும் எனக்கு ரொம்ப பெருமை. வினோத்குமார் ரொம்ப ப்ரொடியூசர் அப்படிலாம் சொல்லி பயமுத்துறாங்க. ஒரு குழந்தை மாதிரி நம்ம எல்லாம் கிண்டல் பண்ணி விளையாடுற ஒரு பேபி செட்டில், அதான் வினோத் உண்மையில. பட் எப்படி ஒரு ப்ரொடியூசர், ரொம்ப ஒரு அன்பான ஒரு ப்ரொடியூசர், என்ன டைரக்டர் கேட்கிறாரோ, என்ன லொகேஷன்ல வேணுமோ அதை அப்சல்யூட்டா கம்ப்ளீட்டா ப்ரொவைட் பண்ணி எல்லாருக்கும் கம்ஃபர்ட் லெவல் நல்லா இருக்கான்னு பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ப்ரொடியூசர். ஸோ அவருடைய செகண்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கிறத பற்றியும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் விஜய் ஒரு உண்மையில சொல்றேன், ஒரு வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன், வெரி நைஸ் பர்சன். அந்த படத்துல மகனா நடிச்சிருக்கேன், இந்த படத்துல மகன் இல்லை. ஆனாலுமே அந்த சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலி அட்மாஸ்பியர், ஒரு நம்ம ஃபேமிலியில ஒரு படம் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு குடும்ப மூவி மாதிரி ஒரு ஃபீல் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு. ஸோ அதுலேயும் எனக்கு ரொம்ப மிகவும் ஈடுபாடோட நடித்த ஒரு படம் இது. அண்ட் ஃபோட்டோகிராஃபியை பொறுத்த மட்டும் நான் இப்போ பார்க்கும்போது எனக்கு உண்மையில ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எல்லாருமே ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. எல்லா ஷார்ட்ஸும் எல்லாமே படத்துடைய லுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ ஐ ஷுட் தேங்க் வெங்கடேஷ் அவர்கள், ரொம்ப உண்மையில பியூட்டிஃபுல். அண்ட் பிரேம்ஜி போன படத்தில் என்னை பாட வச்சாரு, இந்த படத்தில் நான் பாட வைக்கல. அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. டைரக்டர் விடலை பார்த்தீங்களா? அப்போ நல்ல டைரக்டர், ஆனால் ஏதோ ஒரு சைடில் எனக்காக அகேன்ஸ்டாக இருந்திருக்காரு. போன படத்தில் லைஃப் டைமில் ஃபர்ஸ்ட் டைம் நான் எனக்கே பாடினது என்னமோ நடக்குதுல. ஆனால் இந்த படத்தில் என்னை பாட வைக்கல. சரி, அப்போ அடுத்த படத்தில் என்னை பாட வைப்பீங்களா? பயந்து சொல்றாரு. ஓகே. அப்புறம் அவனோட கோஸ்டார் சமுத்திரகனி, அப்புறம் நம்ம கும்கி, அவரு சிருஷ்டி ஒரு கியூட் ஹீரோயின். அதனால சிருஷ்டி ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு கியூட் ஹீரோயின். இந்த படத்துல பயங்கர இன்னசென்டா, பப்ளியா, ஒரு ரியலி அப்கமிங் ஹீரோயினுடைய எல்லா ஆசைட்ஸும் இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டார். I really wish you all the best. I am sure you're going to reach a real very good level. Really all the best. And ரோஹிணி மேம், நாங்கள்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் எங்களுக்குள்ள நாங்கள் பயங்கரமாக சண்டை போடுற மாதிரிலாம் நல்ல ஒரு பயங்கர எஃபெக்டிவ் சீன்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இட் இஸ் வெரி நைஸ் காம்பினேஷன்.
அப்புறம் ராதா ரவி அவர்களோட ஒரு நல்ல ஆப்போசிஷன் சீன் எல்லாம் இருக்கு எனக்கு, அதுவும் எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி நடித்தேன். ஸோ அவர் கூட நடித்ததை பற்றியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் who else am I supposed to say? ஓகே, இன்னைக்கு விழாக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. என் மேடையில் அமர்ந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. எல்லாரோட வாழ்த்தும் இந்த படத்துக்கு வேணும். பத்திரிகை நண்பர்கள், மீடியா எல்லாரும் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும். அதாவது படம் வந்து பெரிய படம், சின்ன படம், யார் பெரிய ஸ்டார் அதெல்லாம் இல்லாம இந்த படத்துடைய கருத்து, இந்த படத்துடைய ஃபீல் குட் மூவி ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது அதோட கருத்து, அதோட எல்லாமே, அந்த டோட்டல் மூவியே வந்து சொசைட்டிக்கு ரொம்பவே நிறைய விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு படம். ஸோ அப்படிப்பட்ட படத்தை தான் மீடியா நல்லாவே சப்போர்ட் பண்ணணும். ஸோ கண்டிப்பா இந்த படத்தை நீங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். எப்பவுமே மீடியா என்னை பொறுத்த மட்டும் ரொம்ப சப்போர்ட்டிவா எனக்கு ரொம்ப ஆதரவாக இருந்திருக்கீங்க. இந்த மூவிக்கும் அதே ஆதரவு கொடுக்கணும் நான் கேட்டுக்கிறேன். டயலாக்ஸ், ஜீனியஸ் டயலாக்ஸ். டயலாக்லாம் இந்த படத்துல எப்படின்னா எப்படி பேசுறது, இது பேசும்போது எந்த அளவுக்கு எக்ஸ்பிரஷன் காட்டணும் இப்படின்னு ஒன்னொன்னு யோசிச்சு பேசுற அளவுக்கு இருந்தது. ரொம்ப வெரி எஃபெக்டிவ் டயலாக். அண்ட் ப்ரொடக்ஷன் க்ரூ எல்லாருமே ரொம்ப ரொம்ப கோஆபரேட்டிவ், வெரி நைஸ். அண்ட் வள்ளிமுத்து மை கிரேட் ஃப்ரெண்ட், அவரை பற்றியும் சொல்லணும், கிரேட் சப்போர்ட். அதாவது ஒரு சீனும் ஒரு செய்யும் போதெல்லாம் பயப்படுவேன் நான், இது எப்படி செய்யறது, இது நான் செஞ்சா நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு 100 முறை கேட்டு சண்டை போட்டு என்னை என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி. ஸோ தேங்க்ஸ் டு யூ வள்ளிமுத்து. எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதெல்லாம் சொல்ல முடியும், அதனால சொல்லிடுறேன். தேங்க்ஸ் டு. ஸோ மொத்தத்தில் இது ஒரு கிரேட் மூவி. ஐ ரியலி ப்ரே தட் திஸ் மூவி வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு லெவல் வரணும். இந்த படத்தால எனக்கு எல்லாருடைய பொசிஷனும் நல்லபடியா ஏறணும். ராஜபாண்டிக்கு இந்த படத்தால ஒரு ரியல் மாஸ் ஸ்டார் டைரக்டர் அப்படின்ற பேர் வரணும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாரையும் இங்க பாக்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நான் ஒரு பிரஸ் மீட்ல ஒரு தமிழ் படத்துல நடிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். நடுவில் நிறைய தெலுங்கு படத்துக்கு போயிருந்ததுனால தமிழ் படத்துல நடிக்கிறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் கிடைக்காததுனாலையும். ஸோ இது எப்படி இந்த இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் அப்படின்ற போது சரண்யா சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடியே இருக்கிற பரிச்சயம் எதுவுமே கிடையாது. ஆனால் அவர் டைரக்டர் வந்து சொன்ன போது இதை நான் தான் பேசணும் அப்படின்ற மாதிரியான ஒரு உத்வேகத்தோடு வந்து பண்ணின ஒரு படம். இட் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அது வந்து நான் செட்டுக்குள்ளே நடந்து போகும்போது எல்லாரும் ஆல்ரெடி வந்து ஒரு 80% படம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால ஒரு குடும்பமாக இருந்தாங்க. நான் வந்து இப்போ வரவே இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சுச்சுவேஷனில் நான் வர்றேன். இது எப்படி என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சேன். ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடியே எனக்கு டயலாக்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. ஃபுல் ப்ரிப்பேர்டாக வந்திருந்தேன். பட் அந்த ஃபுல் க்ரூவே வந்து அப்படி ஒரு என்னை அதுக்குள்ளே அணைச்சிக்கிட்டாங்க. அதுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு காரணம் வந்து டைரக்டர் அப்படின்றது. அதே மாதிரி நான் பேசியிருக்கிற வசனம், ஃபென்டாஸ்டிக் டயலாக்ஸ். இந்த இடத்துல நம்ம வந்து நடிக்கிற போது ஒரு மாதிரி பேசுவோம். ஆனால் டப்பிங்னு வரும்போது வந்து அதே ஒரு எமோஷன் வரணும் அப்படின்றதுக்காக நிறைய டைம் எடுத்து பண்ண ஒரு டப்பிங் இந்த படத்துக்கான ஒரு டப்பிங் தான். நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு லைனாக நாங்கள் பண்ணுவோம். பட் இந்த டைலாகை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன், இல்லை முதல்ல இருந்து அந்த கடைசி வரைக்கும் நான் வந்து ஃபுல்லாக ஒரே வாட்டி பேசுவேன். அது எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா ஒரு லைன்ல இருக்கிற எமோஷன் இன்னொரு லைனுக்கு கேரி அவுட் ஆனாதான் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எவ்வளோ டைம் எடுத்து பேசுறதோ அவ்வளோ டைம் எனக்கு கொடுத்தாங்க. அந்த மாதிரி பேசுறதுக்கான ஒரு சீக்வன்சஸ் இருந்தது. அந்த சீக்வன்ஸ் என்ன நம்பி எனக்கு கொடுத்தாங்க அப்படின்றதுனால டைரக்டருக்கு வந்து என்னுடைய மரியாதையை தெரிவிச்சுக்கிறேன். அட் த சேம் டைம் வந்து சரண்யாவை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நானே ரொம்ப யாரோ கேட்டாங்க அம்மா கேரக்டர்னா சரண்யா நாங்க பெஸ்ட், நாங்கெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து ஸோ நேச்சுரல். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு அனுபவிச்சு பண்ற ஒரு ஆக்டர் இல்லை. ஸோ அவர்களுக்கு இந்த கேரக்டரில் பார்க்கும்போது வந்து ஐ ரியலி ஸ்டார்டட் அட்மைரிங் த வே ஷீ இஸ் லைக் ஸ்விட்சிங். அதே மாதிரி நான் அந்த என்னுடைய சீக்வன்ஸில் இருந்த எல்லா சமுத்திரக்கனி அவர்களாக இருக்கட்டும், ராதா ரவி அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அண்ட் விஜய் வசந்தா இருக்கட்டும், எவ்ரிபடி வாஸ் ஸோ ட்ரூ டு தேர் கேரக்டர்ஸ். இப்போ இங்கே வரும்போது தான் வந்து நான் பார்த்தபோது எனக்கு நிஜமாக தெரியாது நீங்கள் தான் இசை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக வந்து அந்த இசை குடும்பத்தில் வந்துட்டு நீங்கள் இசை அந்த தொடராமல் இருக்கிறது தான் வந்து கொஞ்சம் இது இப்போ தொடர்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்றது என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய டீம் ஃபுல்லாக உங்கள் பின்னாடி இருக்கிற மாதிரி நாங்கள் எல்லாரும் உங்கள் பின்னாடி இருக்கோம்.
எல்லாருக்குமே, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு நல்ல கதாபாத்திரத்தோட திரும்பி தமிழ் ஆடியன்ஸை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சந்திப்புக்கு முன்னாடி பத்திரிகை நண்பர்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி. வடிவேல் அண்ணா இந்த படத்துல இல்லைன்னா நான் கண்டிப்பா இந்த படம் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் படம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த படம் ரிலீஸ் ஆகுமா இல்லை இந்த வேற படத்தோட பிரச்சனைனால இந்த படம் நின்றுடுமான்ற பயத்திலேயே பாதி ப்ராஜெக்ட் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. 10:30 மணிக்கு அந்த டிவி ஆன் பண்ணி வடிவேல் அண்ணாவோட காமெடி ஒரு 6 மணி நேரம் பார்த்தா போதும், நிம்மதியே தூக்கம் வரும். முதல் ஷோ முடியறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய இடத்துல வந்து ரிவ்யூ வந்துருது, போட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அந்த மாதிரியும் படம் இருக்கும். ஒரு நடிகனா, இது நான் நடிகர் சங்க பொதுச் செயலாளராக நான் உங்ககிட்ட கேட்கல.